அன்பு நெஞ்சங்களே, அற்புத அன்பர்களே, தொடர்ந்து என்னோடு 24 பகுதிகளிலே பயணித்து வந்திருக்கிறீர்கள். 25வது பயணமாக இதோடு நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். அன்பானவர்களே, ஒவ்வொரு கிரகங்களின் சக்தி அதிக அளவிலே உறையும் ஸ்தலங்கள் எங்கெங்கே இருக்கின்றன, அந்த ஸ்தலங்களுக்கு சென்று நாம் அந்த கிரக சக்தியினை அங்கே சில மணி நேரங்கள் இருந்து பெற்று வரலாம் என்பதனையும் பார்க்க இருக்கிறோம். இதையெல்லாம் பரிகாரம் என்று ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம், பரிகாரம் என்று சொன்னால்தான் நாம் நம்ப இருக்கிறோம். இந்த கோயில்களுக்கு அந்தந்த கிரகங்களுடைய திசாபுத்திகள் நடக்கின்ற காலத்தில் அந்தந்த லக்னக்காரர்கள் அங்கே சென்று சில மணி நேரம் சில நாட்கள் தங்கியிருந்து வந்தால் மிக மிக அற்புதமான நற்பலன்களை பெற முடியும் என்பதனை மட்டும் வாழ்க்கையிலே அனுபவத்தால் உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கிரகங்களையும் ஸ்தலங்களையும், அதாவது இடங்களையும் சொல்லுகிறேன். நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது நன்றாக இதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். சூரியனார் கோயில் கும்பகோணம், திருக்கண்டியூர் வீரட்டானம் தஞ்சை திருவையாறு வழியில், திருப்புறவார் பனங்காட்டூர் விழுப்புரத்திற்கு வடக்கில் முண்டியப்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு அருகிலே. இங்கு செல்பவர்கள் ஏற்படும் பலன்கள்: மேஷம் புத்திரபாக்கியம், ஞாபகம், பூர்வ புண்ணியம், இடையூறு நீங்குதல். ரிஷபம் கல்வி, வண்டி, மனை, காணி நிலம், தாய் வழி சொத்து இடையூறு நீங்கும். சிம்மம் ஆன்மபலம், தைரியம், அரசு வேலை உண்டாகும். விருச்சிகம் தொழில் சிறப்படையும். மற்ற லக்னக்காரர்கள் ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்றே செல்ல வேண்டும். ஏனெனில் எப்பொழுது சென்றால் பலன் உண்டு என அவர்கள் சொல்லுவார்கள். சந்திரன் திங்களூர், திருப்பதி. பலன்கள்: கடகம் ஆத்மபலம், கல்வி அதிகரிக்கும். கன்னி தொழில் வருமானம் ஏற்படும். துலாம் தொழில் வேலை ஏற்படும், சிரமம் இடையூறு நீங்கும். விருச்சிகம் செல்வம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். மீனம் புத்திரபாக்கியம், ஞாபகம் உண்டு. மற்ற லக்னக்காரர்கள் ஜோதிடரை ஆலோசனை கேட்டு தெரிந்து கொள்ளவும். குரு தென் குடித்திட்டை தஞ்சை டு மாயவரம் வழி, திருவலிதாயம் சென்னை, திருச்செந்தூர். பலன்கள்: மேஷம் செல்வம், புகழ், அந்தஸ்து, பிதிர்வகை சொத்து கிடைக்கும். விருச்சிகம் தனம், குடும்பம், வாக்கு, புத்திரபாக்கியம் தடை நீங்கும். தனுசு ஆன்மபலம், தொழில் சிறப்பு. மீனம் ஆன்மபலம், தொழில் சிறப்பு. மற்றவர்கள் ஆலோசனை ஜோதிடம் பெறவும். ராகு திருநாகேஸ்வரம் ஜனனகால ஜாதகத்தில் 3, 6, 11ஆம் இடங்களில் அமைய பெற்றவர்கள் மட்டுமே செல்ல வேண்டிய இடம். கேது திருக்காலத்தி ஜனனகால ஜாதகத்தில் 3, 6, 11ஆம் இடங்களில் கேது இருந்தால் செல்ல வேண்டிய இடம். மற்றவர்கள் ஆலோசனை பெற்றுதான் செல்ல வேண்டும். சனி திருநள்ளாறு ரிஷபதுலா லக்னக்காரர்கள் செல்ல வேண்டியது. மற்றவர்கள் 7.5 சனி நடைபெறும் காலத்தில் மட்டும் தரிசனம் செய்யலாம். செவ்வாய் திருச்சிறுகுடி மாயவரம் அருகில், திருப்புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில். கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீன லக்னக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம். புத்திரபாக்கியம், வண்டி வாகனம், இடம், மனை, தொழில், வாக்குப்பளிதம் போன்றவை கிடைக்கும். மற்றவர்கள் ஆலோசனை பெற்று செல்லவும். சுக்கிரன் திருநாவலூர் பன்ருட்டி வடலூர் அருகில், ஸ்ரீரங்கம். மிதுனம் ரிஷபம் துலாம் மகரம் கும்பலக்கணக்காரர்களுக்கு ஏற்ற ஸ்தலம். மற்றவர்கள் ஆலோசனை பெற்று அந்தந்த நேரங்களில் செல்ல வேண்டும். புதன் மதுரை மீனாட்சி அம்மன், திருவெண்காடு, மாயவரம். மிதுனம் சிம்மம் துலாம் மகரம் ரிஷபலக்கணக்காரர்களுக்கு ஏற்ற அற்புதமான ஸ்தலம். கல்வி சிறக்கும். இதோடு அத்துணை கிரகங்களுடைய பலன்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். எதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜோதிடத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம், நம்பிக்கையான ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து அவ்வப்போது என்னென்ன செய்து கொள்ளலாம், எப்படி நம்முடைய கிரகங்களுடைய காந்த ஈர்ப்பு விசை நமக்கு இருக்கிறது, பலன்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த விஷயங்களை செய்து அற்புதமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வருகின்ற எதிர்வினைகளை எல்லாம் எப்படியெல்லாம் அதை தாங்கி கொண்டு அதிலிருந்து தப்பித்து வெளியேறி வாழ்க்கையை செவ்வனே நடத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வதுதான் மிக சிறப்பான வாழ்வு என்பதனை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அன்பர்களே, இதனால் வரை தொடர்ந்து என்னுடைய பயணத்தில் வந்து என்னை கேட்டு இதை நன்றாக தெரிந்து கொண்டு இதுக்கு எப்படியெல்லாம் உங்களால் முயற்சி செய்ய முடியுமோ அப்படி முயற்சி செய்து இந்த பலன்களை பெற வேண்டும் என்று அன்போடும்
பண்போடும் ஆசையோடும் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, இந்த பயணத்தில் தொடர்ந்து வந்தமைக்கு நன்றிகள். இத்தோடு இந்த பயணத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். ஓம் சிவாய நமக.